விவசாயத்தில் மாடுகளின் பங்கு இன்றியமையாதது. இத்தகைய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விழாதான் மாட்டுப் பொங்கல். மாடுகள் இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகள் விவசாயம் செழித்திருக்க முடியாது. மாட்டு சாணம், சிறுநீர் ஆகிய விவசாய இடுபொருட்களுக்கும் அறுவடை செய்த நெல்லை போரடிக்கவும் நெல்லை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கவும் மாடுகள் பயன்படுத்தப்பட்டன. எனவே விவசாயத்தில் ஒவ்வொரு படிநிலையிலும் உதவி செய்யும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழங்காலம் முதலே மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகள் வசிக்கும் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். மேலும் மாடுகளின் சலங்கைகளும் கட்டப்படும். மேலும் மாடுகளுக்கு புதிய மூக்கணாங்கயிறு, தாம்பு, கயிறு ஆகியவற்றை அணிவித்து பொங்கல் வைத்து வழிபடுவது தான் மாட்டு பொங்கல். உழவுக்கு உதவும் கருவிகளையும் சுத்தம் செய்து சந்தன் குங்குமம் வைத்து மாடுகளுடன் சேர்ந்து அவற்றையும் வழிபாடுவர்கள். மட்டு பொங்கல் 2024 History and Significance of Festival celebrated in Tamil Nadu in Tamil Riya Mattup. பொங்கல் அன்று மஞ்சுவிரட்டு, ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படும். மாட்டுப் பொங்கல் அன்று தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் உற்சாகமாக நடைபெறும். இந்த வீர விளையாட்டில் ஏறக்குறைய அனைத்து இளைஞர்களையும் கலந்து கொள்வார்கள். ஜல்லிக்கட்டு தொடர்பான குறிப்புகளும் தமிழ் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியமான முல்லைக்கலி சிலப்பதிகாரத்தின் ஆய்ச்சியர் குரவையில் ஏறுதழுவதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது.